தேவர்கள் எதற்காக பார்க்கடலை கடைய முடிவெடுத்தாங்கன்னு தெரியுமா? முன்னொரு காலத்துல தேவர்கள் எல்லாருக்கும் தலைவராக இருந்தவர்தான் இந்திரன். அவரிடம் பேராற்றலும் பெருமையும் இருந்தது. அந்த பெருமைதான் அவரை ஒரு தவறுக்கு இழுத்துச்சு. ஒரு நாள் பெரும் தவசக்தி கொண்ட ஒரு முனிவர் இருந்தார். அவர் பெயர் துர்வாசர். அவர் இந்திரனுக்கு ஒரு தெய்வீக மாலை கொடுத்தார். அது சாதாரண மாலை அல்ல, அது லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த புனித பொருள். ஆனா இந்திரன் அதை மதிக்காமல் தன் யானையான ஐராவதத்தின் தலையில் போட்டார். அந்த யானை அதை கீழே போட்டு மிதிச்சது. இதை கண்ட முனிவர் துர்வாசர் கோபமடைந்து, உன் அகந்தைக்கு தண்டனை கிடைக்கும், உன்னோட சக்தி, செல்வம், புகழ் எல்லாம் அழிந்து போகும் என்று சாபம் கொடுத்தார். அவருக்கு மட்டுமல்லாது மொத்த தேவர்களுக்கும் சாபம் கொடுத்தார். அந்த சாபத்தினால் தேவர்கள் சக்தி இழந்தார்கள். அவர்களது ஒளி, பெருமை எல்லாம் குறைந்தது. இதனால அசுரர்கள் வலிமையடைந்தார்கள். உலக சமநிலை குலைந்தது. தேவர்கள் போரில் தோற்கும் நிலைக்கு வந்தார்கள். உடனே தேவர்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்னு தெரியாம ஒருத்தர்கிட்ட உதவி கேட்க போனாங்க. அவர்தான் விஷ்ணு. அனைவரும் விஷ்ணு கிட்ட போக அவர்களது துயரத்தை கேட்ட விஷ்ணு ஒரு யோசனை சொன்னார். நீங்கள் பார்க்கடலை கடையுங்கள் என்றார். அந்த பார்க்கடல்ல தான் அமிர்தம் இருக்கிறது. அதை குடித்தால் மறுபடியும் சக்தி கிடைக்கும், மரணமே இல்லை. தேவர்கள் மீண்டும் வலிமை பெறுவார்கள். ஆனா அந்த கிடைச்ச வேலை ரொம்ப பெரியது. அதனால் விஷ்ணு சொன்னார், அசுரர்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். அப்படித்தான் தேவர்கள் அசுரர்கள் சேர்ந்து மந்திரமலை ஆகியதை கம்பமாக வைத்து வாசுகி பாம்பை கயிறாக பயன்படுத்தி பார்க்கடலை கடைய ஆரம்பித்தார்கள். இப்படித்தான் தேவர்கள் பார்க்கடலை கடைய ஆரம்பிச்சாங்க. ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்ல. முதல்லவே ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. மந்திரமலை நேராக கடலுக்குள் மூழ்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ விஷ்ணு எடுத்த ஒரு அதிசய அவதாரம் தான் இந்த உலகத்தையே காப்பாத்துச்சு. அந்த அவதாரம் என்னன்னு தெரியுமா? அடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.